பெஸ்ட். ஏய் நீ எங்க போற? இல்ல எல்லாரும் வந்து உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போனாங்களே, அதான் நானும் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எல்லாரும் சொல்லிட்டு போனது நம்ம 2 பேருக்கு சேர்த்து ஆல் தி பெஸ்ட். ஓ, இத வாங்கிக்கோங்க. மேல போன உடனே அந்த பையன்கிட்ட இதை கொடுத்துருன்னு சித்தி சொல்லிச்சு. இந்த பார், அவங்க அப்படி சொல்லலாம், நீ என்ன பையன்லாம் சொல்லக்கூடாது. சூப்பரா இருக்கு. நிஜமா? இந்த ஆப்பிள் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளவு சூப்பரா இருக்கு. என்ன நீ எது நல்லா இருந்தாலும் பிடிங்கிற? எனக்கு அப்படிதான், ஏதோ நல்லா இருந்துச்சுன்னா அச்சு பிடிங்கிடுவேன். ஓஹோ, அப்படிப்பட்டாளா? உன் வீட்டுக்கு வரேன். இந்த நெக்லஸ் உனக்கு நல்லாவே இல்லையே. ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுதுரா. இந்த புடவை உனக்கு அசிங்கமா இருக்கு, நல்லாவே இல்லை. ஆய் மோசம், அப்படி சொல்லக்கூடாது. இதுல விவரமா இருக்குறப்பா, வெக்கமா இருக்கா? இரு அணைக்கிறேன். என்னையா உள்ள போகும்போது குஜாலா போனா வெளியே வரும்போது குருதி போன கமல் மாதிரி வர. என்ன 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 என்னாச்சு மாப்ள? இன்னும் என்ன ஆகணும்? என்ன அடிச்சு துவைச்சு கசக்கி போட்டா. அடிச்சா? எதுக்கா அடைச்ச? அவ்வளவுதான். ஐயோ 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 ஐயோ. காட்டா மாதிரி அணைச்சிருப்ப. டேய், விளக்கு அடைச்சடா. ஐயோ விளக்கு அணைச்சிட்டீங்களா? இந்த விஷயத்த சொல்லாம போயிட்டேனே. எந்த விஷயத்தையா சொல்லாம விட்ட? என் பொண்ணுக்கு இருட்டுன்னா அலர்ஜி. இருட்டுனா அலர்ஜியா? ஆமா மாப்ள, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆஞ்சி பொறுக்கி பசங்க என் பொண்ணை கடத்திக்கிட்டு போய் லைட்டை ஆஃப் பண்ணி கதற 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 அவ கையில இருந்த கவர் கட்ட புடுங்கி தின்னுட்டானுங்க. ஐயோ, 5 வயசுல நடந்த இந்த சம்பவம் அவளை ரொம்ப பாதிச்சிருச்சு. அன்னியிலேருந்து லைட் ஆஃப் ஆனா போறோம், பக்கத்துல யார் இருந்தாலும் அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிடுவோம். மாமா மாமா பா யாரு? டேய் டேய் மாமா. இருடா இருடா. யாரா இந்த குட்டி? குட்டி இல்ல மாமா, வட்டி. வட்டியா? ஆமாம்மா, அந்த மருந்து கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, போய் கேட்டதுக்கு பணம் வந்தா தரேன்ட்டு நக்கலா சொன்னா, இது இருந்து இது கூட்டு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட தான் 4 கரமாடு இருக்குல்ல, அது ஏதாவது ஒண்ணு ஓட்டிட்டு வர வேண்டியதானே? எரும மாடு மாதிரி பாருங்க மாமா. ஏம்மா 2 மாடு ஓடி போச்சான், 2 மாடு செத்து போச்சான். இது மட்டும் தான் ஓரம் பண்ணிட்டு இருந்தது, ஓட்டு வந்துட்டேன். ஏண்டா டேய், வட்டிக்கு போய் பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கீங்களே. என்ன பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன்? வட்டிக்காக உங்க மாமனார் பணத்தை தூக்கி இருக்காரு, கேளுங்க. அப்பதான் மாப்பிள்ள கரெக்டா வசூல் நடக்கும். யோ பல்ராமா, ஆ? பாத்தீங்கல்ல, பொண்ணை பெத்தவன் பதறி அடிச்சுட்டு வந்துட்டான். யோ பல்ராமா, வாயா மருது, வா 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 வா. ஏயா கேவலம் 6 மாசம் வட்டி கொடுக்கலங்கிறதுக்காக என் பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இது வேற மருது, மயிலே மயிலேன்னா இறகு போடாது. இதுக்கப்புறம் போடுறதுக்கு என்ன இருக்கு? அங்கதான் வனாந்திரமா இருக்க. சும்மா இருடா, நான் பழமொழி சொல்லும் போது குழப்பாத. சரிங்க மாமா. மருது, நான் கொடுத்த பணத்தையும் வட்டியும் கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டு போ. பொல்லாத பணத்தை கொடுத்து விட்ட. இந்தயா புடியா உன் பணத்தை. யோ, நான் வந்து கேட்கும்போது இல்லன்னு இப்ப எப்படி வந்து இந்த பணம்? இது கல்யாணத்துக்கு கடன் வாங்கி வச்ச பணம். அட சொன்னா பயல. ஏயா வயசான காலத்துல கடன் வாங்கி உனக்கு கல்யாணம் அடிச்சுனா டாப் யோ, கிரீடம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கி வச்சிருக்கேன். ஏய், நான் ஒருத்தன் இருக்கேன், ஏன்டா மறந்துட்ட? ஆமா, என்னமா சொல்றீங்க? அதனாலடா, கடன் கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கிறேனே, அப்புறம் ஏன்டா என்ன விட்டுட்டு வேற ஒருத்தங்கிட்ட போய் கை நீட்டுற? ஆமா, 6 மாசம் வட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டேன். மேற்கொண்டு கடன் வாங்கினா உன் பொண்டாட்டி கூட்டு வந்திருப்போம். அத முடியாது, அவ போயிட்டால. எவன் கூட? எவன் கூட? அவன் கூட போனா நீ மாமா நீ போய் கூட்டு வர மாட்டேன். அம்மா அம்மா நீ வாமா போலாம். வரமாட்டியா? ஆமாப்பா, நான் இனிமே இம்பதான் இருப்ப போறேன். என்னமா சொல்ற? ஆமாப்பா, ராமர் இருப்புற இடம் தான் சீதைப்பு அயோத்தி. இனிமே இந்த சீதைப்பு இதுதான் அயோத்தி. ஏமா இங்க யார்தான் ராமரு? இவர்தான். இது ஆஞ்சநேயராச்சே.
ஏமா ராமர் உடைச்சு போட்ட வில்லு மாதிரி இருக்கிறான் இவன் ராமரா சூர்பனக மாதிரி இருக்க நீ சீதையா இத பாருங்கப்ப என்ன எது வேணா திட்டுங்கப்ப ஆனா இவரை திட்டாதீங்கப்ப இவர்தான் என் புருஷனா வரப்போறவரு ஐயோ ராமா எனக்கு இவர்தான் முதல்ல என் பைய பிடிச்சாரு ஐயா பைய இல்ல மாமா நான் இந்த பையன் பிடிக்கல நான் கூட்டு வரும்போது இவ கையில பைய இல்ல மாமா அதானே தம்பி தப்பா நினைக்காதீங்க அவ கையதான் பையன்னு சொல்றா ஏன் அப்படி சொல்றா அவளுக்கு கா வராது ஆமா உன் பொண்ணு கா வராது உங்ககிட்ட காசு கொடுத்தா வராது தூ, இது ஒரு குடும்பம் தம்பி பொறுமையா கேளுப்பா அவ கைய பையன்னு சொல்லுவா காலை பாலுன்னு சொல்லுவா அப்ப பால் என்ன சொல்லுவா பாலுன்னு தான் சொல்லுவா ஏன்னா அவளுக்கு காதான் வராது மத்ததெல்லாம் வரும் அப்பா நீங்க தான் படனா வாங்கின பாச புடுத்துட்டீங்கல்ல நீங்க கிளம்புங்க சரிம்மா சரியா இரியா இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு நீ கிளம்புற நீ கிளம்புன்னு சொன்னா நான் கிளம்புறேன் மாமா என்ன மாமா அந்த ஆளு பொண்ணு விட்டுட்டு பழம்புறான் சீ கிளம்புறான் டேய் மருது என்னடா விளையாட்டு இது மரியாதையா உன் பொண்ணை கூட்டு போ நான் இதுக்கு தண்டை சோறு போட மாட்டேன் அது போமாட்டேன் எப்ப இவரு ஊர் பாப்ப என் பைய புடிச்சு பூட்டிட்டு வந்தாரோ அப்பத்துல இருந்தே இவர்தான் என் புருஷன் இதுதான் என் புபத்த வீடு அப்போ இதுதானே நான் வாழ போற வீடு நீங்க கிளம்புங்க சரி சரிம்மா யோ ஏய், யோ மருது, யோ என்னடா இது? யோ அவர்தான் கிளம்புறாரே நீங்க ஏன் கூப்பிடுறீங்க ஆமா நல்லா பழம்புனா உங்க அப்பன் ஏமா பாக்குறதுக்கு தலுக்கு முழுக்கு நல்லா தான் இருக்க எதுக்கு இந்த சாவு கைக்க புடிச்ச அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பல்லானாலும் பணவன் புல்லானாலும் புருஷன் ஆமா என்னையா சொல்லிட்டு போகுது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு போகுது என்ன மாமா இதெல்லாம் உன்னை எந்த காரியத்துக்கு அறிவிச்சாலும் விளங்காதுடா உருப்பிட மாட்டறா நீ நீயே தண்டை சோறு உன்னை நம்பி இன்னொரு தண்டை சோறு இல்ல மாமா ஐயோ கொன்னுடுவேன். இந்த ஆள் செயல தான் நான் ஃபாலோ பண்ணோம் அதுக்கு எதுக்கு நம்மள அடிச்சு போறான் ஐயா நீ ஏன் அடிக்கிறப்ப இந்த ஆளுக்கு எதுனா ஸ்டைலு அதுக்கு அவனெல்லாம் அடிக்கணும் ஏன் நம்மள போட்டு அடிக்கிறாங்க